சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெறும் கலைஞர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், முதலமைச்சரோடு யாரெல்லாம் உடன் வந்திருக்காங்க, விரிவான விவரம். விக்னேஷ், காலம் உள்ளவரை கலைஞர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிராட்வேயில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் பார்வையிட்டு வருகிறார். முதல்வரோடு அவரது மனைவி துர்கா ஸ்டாலினும் ஆராசா, சேகர்பாபுவும் உள்ளிட்டோரும் கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர். கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தத்ரூபமாக பிரதிபலிக்கும் வகையில் திருவாரூரில் ஆரம்பித்து சென்னை மெரினா கடற்கரையில் வரை 140க்கும் மேற்பட்ட அரிய புகைப்படங்களோடு கடந்த 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட கண்காட்சி நாளை வரை நடைபெற்று வருகிறது. முக்கியமான பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவராக இந்த கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர். இந்த கண்காட்சி அரங்கத்திற்குள் ஹாலோகிராபி தொழில்நுட்பத்தில் கூடிய 40 வயது தோற்றத்துடன் கலைஞர் அவர்களுடன் நேரடியாக மக்கள் பேசும் வகையில் கவிதை காவியம் இடம்பெற்றுள்ளது. மற்றும் 3D பாயிண்ட் மற்றும் வடிவமைப்புகள், செல்ஃபி பாயிண்ட்களையும் கலைஞருடைய வாழ்க்கை வரலாறை விளக்கும் வகையிலும் முக்கிய சம்பவங்கள், அவருடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான தருணங்கள் அடங்கிய புகைப்படங்கள், நூலகங்கள் போன்றவையும் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார். அவரோடு முக்கிய தலைவர்களும் இருக்கிறார்கள். விக்னேஷ், நீங்க குறிப்பிட்டது மாதிரியே ஏராளமான திரைப்பிரபலங்களும் அங்க வந்து பார்வையிட்டதையும் பார்த்தோம். கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் பார்வையிட்டு இருந்தாங்க. அங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கலைஞரோட சிலையை பக்கத்தில் நிறைய பேர் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களை பகிர்ந்ததையும் பார்த்தோம். பொதுமக்களுடைய வருகையெல்லாம் எப்படி இருக்கு? கடந்த 8 நாட்களாக நடைபெற்று வரும் இந்த கண்காட்சியில 100கணக்கானோர் சென்னையை சேர்ந்தவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர். திமுகவினரை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி அரசியல் கட்சி பிரபலங்களாகட்டும், திரைப்படங்களை சேர்ந்தவர்களாகட்டும், முக்கியமானவர்கள். கருணாநிதி கடந்த 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்துள்ளார். பல சாதனைகளை படைத்துள்ளார். நவீன தமிழகத்தினுடைய சிற்பி என்று அழைக்கப்படுகிறார். தொழில்நுட்பத்துல அவருடைய பொறியியல் போன்றவை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எனவே அவர் திட்டங்கள் தொடங்கி வைத்ததாகட்டும், முன்னாள் பிரதமர்களோடு உரையாடியதும், அரசியல் கட்சி தலைவர்களோடு உரையாடிய போன்றவையும் இதில் தத்ரூபமாக இடம்பெற்றுள்ளது. நீங்கள் குறிப்பிட்டது போல கலைஞர் அவர்களுடைய முழு உருவ சிலையும் அங்கு மெழுகில் செதுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு செல்ஃபி எடுத்து பலரும் பதிவிட்டு வரும் நிலையில 1934 அஞ்சுகம் அம்மையாருடன் கலைஞர் கருணாநிதி 10 வயதில் இருந்த புகைப்படத்தில் இருந்து தொடங்கி அவர் இறப்பதற்கு 1 வாரத்திற்கு முன்பு எடுத்த புகைப்படம் வரை அனைத்தும் 140 புகைப்படங்களாக இடம்பெற்றுள்ளதால் பலரும் கருணாநிதியினுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருக்கிறது. நாளை முடிவுரை உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பார்வையிட்டு வருகிறார். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.